வெயிலும் பொழக்கும், குளிரும் பொழக்கும். அதுதான் திருச்சி மாவட்டம். வழக்கம் போல இன்னைக்கு எங்க வீட்ல இட்லி தான் சுட்டுட்டு இருந்தாங்க. அப்பதான் உருண்டை வந்துட்டு நான் மீன் பண்ண வைக்க போறேன், கோழி பண்ண வைக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தான். நீ ஏதோ ஒரு பண்ணைய வைன்னு சொல்லிட்டு கிளம்பி அவங்க வீட்டுக்கு வந்துட்டோம். புலிகிட்ட இருந்து கூட தப்பிச்சிடலாம் போல. இவங்க வீட்ல ஒரு நாய் வளர்க்குறாங்க. அதுகிட்ட இருந்து தப்பிக்க முடியல. நான் எப்படி தான் பதுங்கி பதுங்கி வந்தாலும் கரெக்டா புடிச்சிடுது. எங்கடா இங்க வந்தேன்? அதுகிட்ட இருந்து தப்பிச்சு என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் வந்தா எனக்கே இவனுங்க ஒன்றும் போட மாட்டானுங்க. நீ வேற வந்துறியடா ஆகுனான்னு சொல்லிச்சு. அதான் ப்ரோ 2 அடியை போட்டுட்டு இருக்கான் அவனுக்கு. பல்லு வம்பட்டி மாதிரி எத்திட்டு இருக்குதுன்னு கிளிப்பு போட்டு சரி பண்ணேன். கிளிப்பை கழட்டினதுக்கு அப்புறம் வெளியில வருது. 3 ரீட்டைனர் வாங்கிட்டேன். ரீட்டைனர் தான் உடையுது. பல்லு சரியாக மாட்டேங்குது. இடம் வாங்கி வீடு கட்டுற மாதிரி பார்த்துட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. ஒண்ணு கிடைக்கிறதுக்கு மறைவா ஒரு இடம் பார்த்துட்டு இருக்கான். அதான் எங்க போதுன்னு என்கிட்ட கேட்டான். எங்கேயாவது போய் தொடடான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோம். அப்போதான் அம்மா தம்பி வண்டியை எடுத்துட்டு போய் கார்பரேட்டர் மட்டும் கிளீன் பண்ணி எடுத்துட்டு வாயான்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு எடுத்துட்டு மெக்கானிக் கடைக்கு வந்தா கார்பரேட்டர் போகலையா, இன்ஜினே போயிடுச்சான். அந்த வண்டியை டோப் அடிச்சுட்டு வந்து களை வீட்டுல வச்சுட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்ததும் இவன் ஏதோ பண்றான். இதுக்கு பேர் என்னன்னு தெரியல.